ஔவையாரின் ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவரிடம் அவ்வூர் மக்கள் உதவி கேட்டால் கடுஞ்சொற்களால் திட்டி அவர்களை விரட்டி விடுவார். இதனால் அவரை அவ்வூர் மக்கள் வெறுத்தனர். அந்த பணக்கார நபரிடம் நிறைய செல்வம் இருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லை, ஆழ்ந்த உறக்கமும் இல்லை. இதனால் நிம்மதியின்றி வாடினார். அவரின் உறவுக்காரர் ஒருவர், கோவிலுக்கு சென்று வந்தால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று கூறினார். அந்த கோவில் வெகு தொலைவில் உள்ளது என்றும் அங்கு செல்ல நிறைய பணம் செலவாகும் என்றும் கூறினார். அதற்கு அவர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எனக்கு நிம்மதியான உறக்கம் வேணும், மன அமைதி வேண்டும், அதற்காக நான் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்வேன் என்று கூறினார். நான் நாளைக்கே அந்த கோவிலுக்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு பணக்காரர் வீடு திரும்பினார். அன்று இரவு அவருக்கு ஒரு கனவு வந்தது. அதில் அவர் நாளை செல்ல உள்ள கோவிலின் மூலவர் வந்தார். என்னைக்கானே நீ நாளை வர வேண்டாம், நான் சொல்வதை மட்டும் செய், நான் உனக்கு தேவையானதை கொடுக்கிறேன் என்று கடவுள் கூறினார். அந்த பணக்காரரும், நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று கேட்டார். உன் பக்கத்து வீட்டுக்காரரின் மகனின் மேல் படிப்பிற்கு 10,000 ரூபாய் வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். நீ அதனை அவருக்கு கொடுத்துவிடு. உன் எதிர் வீட்டுக்காரர் அவர் தாயின் உடல்நலக் குறைபாடு காரணமாக மருத்துவமனை செல்ல 2,000 ரூபாய் கேட்டார். அவருக்கு 2,000 ரூபாய் கொடுத்துவிடு என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அந்த பணக்காரரும் காலை எழுந்ததும் அந்த இரு நபருக்கும் தர வேண்டிய தொகையை கொடுத்தார். அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எதிர் வீட்டுக்காரருக்கும் ஒன்றும் புரியவில்லை. இவரா இப்படி உதவி செய்கிறார் என்று திகைத்து போய் நின்றார்கள். அவர்கள் அந்த பணத்தை பெறும்பொழுது கண்களில் கண்ணீருடன், அந்த தெய்வமே நேரில் வந்தது போல் உள்ளது என்று கூறி இரு கைகளையும் கூப்பி வணங்கினார்கள். அப்பொழுது அந்த பணக்காரரின் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது. அது அவர் இதுநாள் வரையும் உணர்ந்திடாத ஒரு உணர்வு. அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, வெகு தொலைவில் சென்று நான் பெற வேண்டிய வரத்தை இறைவன் என் அருகிலே வைத்திருக்கிறார் என்று. அன்றிலிருந்து அவர் அவரிடம் உதவி கேட்டு வருபவர்களிடம் அன்பான வார்த்தைகளை பேசி ஆறுதல் கூறி உதவியையும் செய்தார். அவ்வூர் மக்களும் அவரை தெய்வமாகவே பார்த்தார்கள். ஊர் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெற்று நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து வந்தார் அந்த பணக்காரர். கதையின் கருத்து: பல தூரம் சென்று பல ஆயிரங்களை செலவழித்து இறைவனிடம் பெற முடியாத வரத்தை நம் மீது நம்பிக்கை கொண்டு நம்மிடம் உதவி கேட்கும் நபருக்கு உதவி செய்வதன் மூலம் பெற்றுவிடலாம். நன்றி.